மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். இன்று கவியரசர் கண்ணதாசனின் நினைவு நாள். கண்ணதாசனுக்கு இன்று நினைவு நாள் என்றாலும் என் போன்ற கவிஞர்கள் அவனை நினைக்காத நாளே கிடையாது. ஏனென்றால் அவன் வெறும் பாடலாசிரியர் கவிஞர் மட்டுமல்ல, என் போன்ற பாடலாசிரியர்களுக்கெல்லாம் அவன் ஒரு பல்கலைக்கழகம். கரைக்கு வர முடியாமல் காவிய கப்பல்களில் தங்கியிருந்த தமிழ் சரக்குகளை எல்லாம் இழுத்து வந்த எழுத்து தோணி எங்கள் கண்ணதாசன். கரை கடந்து வரும் காற்றெழுத்த மண்டலம் போல் திரை கடந்து வந்த பாட்டெழுத்த மண்டலம் கண்ணதாசன். உண்மையிலேயே வாழ்க்கையில் தன்னுடைய கண்ணீரை தரையில் வடிக்காமல், தன் கண்ணீரை தரையில் வடிக்காமல் திரையில் வடித்தவன். அதனால்தான் விழிநீரை கூட மொழிநீராய் மாற்றிய விஞ்ஞானி என்று கண்ணதாசனை நாங்கள் எண்ணுவது உண்டு. கவியரசர் கண்ணதாசனை பற்றி நிரம்ப சொல்லிக்கொண்டே இருப்போம். அவன் தண்ணீரில் மூழ்கிய பொழுதெல்லாம் தமிழ் கரையேறியது. கண்ணதாசன் தண்ணீரில் மூழ்கிய பொழுதெல்லாம் தமிழ் கரையேறியது. அவன் கண்ணனின் தாசன். அதனால்தான் துன்பங்கள் அவனை துளைத்த பொழுதெல்லாம் அவனே ஒரு புல்லாங்குழலானான். ஔவையைப் போல எழுத வேண்டும், பாரதியைப் போல எழுத வேண்டும் என்றெல்லாம் ஒரு பாடலை வெறும் பாடலாக கருதாமல், ஒரு பாடலாசிரியன் என்பவன் தவம் இருப்பது போல் ஒரு பாடலில் தவம் இருக்க வேண்டும் என்று என் போன்ற பாடலாசிரியர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகமாக இருந்து சொல்லிக் கொடுக்கிற கண்ணதாசனின் நினைவு நாள் இன்று. அதனால்தான் என் போன்றவர்கள் எழுதுவது உண்டு, சாத்தப்பனுக்கு மகனாய் பிறந்தான், தந்தை சாத்தப்பனுக்கு மகனாய் பிறந்தான், ஆனால் அவன்தான் தமிழ் பாடலின் எல்லா வாசல்களையும் திறந்தான். அதனால்தான் கிராமத்தாரெல்லாம் நேசிக்கும் நகரத்தாராக கண்ணதாசன் இன்றும் இருக்கிறார் என்று நாங்கள் நினைப்பதுண்டு. இந்த நினைவறைகளை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ் உலகின் வானில் மின்னும் எண்ணற்ற நட்சத்திர எழுத்துக்களை எழுதிய அமரகவி கவியரசு கண்ணதாசனின் நினைவு நாள் இன்று.